பின்லாந்து 7 வயசுல தான் குழந்தைங்களை பள்ளியில சேர்க்குது. அவர்களின் நோக்கமே சம உரிமை, நல்ல குடிமகனாக மாற்றுவதே. அதனால்தான் உலகத்தின் சந்தோஷமான மாணவர்கள் என்று யூனிசெஃப் பின்லாண்டை சொல்கிறது. அங்கு மன உளைச்சலை கொடுக்கும் கல்வி முறை இல்லை. கல்வி தரத்தில் 145 நாடுகளில் நமது கல்வி 99வது இடத்தில் இருக்கிறது. 5000 மெடிக்கல் சீட்டுக்கு 2 லட்சம் பேர் கோச்சிங் போறாங்க. எவ்வளவு வருமானம்! பள்ளியில் படித்த பின்பு அந்த கல்வி தகுதி இல்லை என்றால் நாம் ஏன் பள்ளிக்கு போக வேண்டும்? கோச்சிங் சென்டர்லயே நேரா சேர்ந்துடலாமே. எதுக்கு இத்தனை வருஷ படிப்பு? கடவுளுக்கு நிகரான மருத்துவ படிப்பு இனி ஏழைகளுக்கு இல்லாமல் போகும். ஒரே தகுதி தேர்வு என்ற நிலையை கடைபிடிக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் ஒரே கல்விதான் வழங்கப்பட வேண்டும். ஒரே தர ஆசிரியர்களை வழங்க வேண்டும். சாமானியனின் கடைசி ஆயுதம் கல்வி. அந்த ஆயுதம் தான் பொருளாதாரம், ஜாதி, ஏற்றத்தாழ்வு இவற்றிலிருந்து விடுபட உதவும்.